நவகிரகத்துல சூரிய பகவான் தான் அதிபதி. அதுக்கு அடுத்தது சந்திர பகவான், சந்திரன் முடிஞ்சது செவ்வாய், செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன், புதனுக்கு அடுத்தது குரு பகவான், குருவுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது சனி பகவான், சனி பகவானுக்கு அடுத்தது ராகு, ராகுக்கு அடுத்தது கேது. இந்த நவகிரகங்களுக்கும் வரம் என்பது 7 சுத்து இப்படியாகவும் வரமாகவும் 2 சுத்து இடமாகவும் சுத்தணும். இது சாயா கிரகங்கள், இது நிழல் கிரகங்கள். இந்த 7 பேருக்கு தான் உருவம் இருக்கு, இந்த 2 கிரகத்துக்கு உருவம் இல்லாதது. ராகுக்கு தலை மட்டும்தான் இருக்கும், கேதுவுக்கு தலை இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். இந்த நவகிரகத்துல வந்து சனி பகவான் மட்டும்தான் தர்மவான். அவரு எந்த பலன் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், எது கொடுக்கிறதா இருந்தாலும் அவரு சிறப்பா செய்வார். கண்டிப்பா சிறப்பா செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. அப்ப எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 சனின்னு சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கு 2.5 வருஷம் போவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல யாரு என்ன பலன் செய்தார்களோ அந்த பலனுக்கு ஏற்ப பலன் கொடுப்பார். இவருடைய குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா காலபைரவர், மகாகாலபைரவர். இந்த காலபைரவரை கும்பிட்டா இவருடைய தாக்கங்கள் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க.